வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருந்துச்சு. நம்ம கூட பெருமையாலாம் பேசுனோம். "நீ எதுக்கு என்ன பெருமையா பேசுற?" அப்படின்ட்டு வழக்கம் போல வேலைய காட்டிருச்சு. நம்ம மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்க்கே ஓடிட்டான். ஸோ ஓவராலா இன்னைக்கு ஒரு வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. எஃப்ஐஐஸும் இன்னைக்கு டேல நெட்டா செல்லரா தான் இருக்காங்க. 5,500 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நெட்டா வித்திருக்காங்க. டிஆர்ஐஸ் ஒரு 5,700 கோடி உள்ள பணத்த போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி எஃப்ஐஐஸ் இந்த மாசம் முடிவுல 1,00,000 கோடி வரைக்கான விற்பனை கூட பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பல லார்ஜ் கேப் பங்குகள அடிச்சு நிமித்திட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸ் வெளிய போயிட்டுருக்காங்க. பங்குகளும் அட்ராக்டிவா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் கூட நம்ம அந்த எந்தெந்த லார்ஜ் கேப் வந்து நமக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறது ஸோ இந்த ஹேப்பியஸ்ட் மைண்ட் பற்றியான ஒரு அப்டேட். இன்னைக்கு டேல ஹேப்பியஸ்ட் மைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ ரீசன் பார்க்கும்போது ஐடிசி இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்பியஸ்ட் மைண்ட வாங்குறதுக்கான ஒரு ரேஸ்ல இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது போக பிரைவேட் எக்விட்டி ஃபிர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்பியஸ்ட் மைண்ட வாங்குறதுக்கான ஒரு ரேஸ்ல இருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காரணத்தினால இன்னைக்கு டேல 10% வரைக்கான ஒரு ஏற்றம் ஹேப்பியஸ்ட் மைண்ட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆனா இதுக்கு ஐடிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா, மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த தகவல உறுதிப்படுத்தல. பட் ஒரு ரூமரா வந்திருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? ரூமர் மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையாகுறதுக்கான வாய்ப்பு தான் ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கு. ஸோ உண்மையாகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஹேப்பியஸ்ட் மைண்டோட தலைவர் ரீசென்ட்டா என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து ஏஐல முன்னோடியா வந்து இருக்கோம். ஏஐல பெரிய அளவு வளர்ச்சிய வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. பட் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. இப்போ அவருடைய பங்குகள வந்து விலை பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 44% கிட்ட பங்குகள அவர் டைரக்ட்டாவும், சில கம்பெனிஸ் மூலியமா இன்டைரக்ட்டாவும் வந்து ஹேப்பியஸ்ட் மைண்ட்ல ஹோல்டு பண்றாரு. ஸோ இத வந்து மற்ற நிறுவனங்கள் ஐடிசி அண்ட் இந்த வேற சில ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, குறி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ போக போக பார்ப்போம் யார் கைக்கு இந்த நிறுவனம் போகுதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ்ஏ நம்ம பலமுறை வந்து சொல்லியிருக்கோம். இந்த சிஎல்எஸ்ஏவ மட்டும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு 50% ஏறும், 40% ஏறும்ன்ட்டு ஒரு இடைவெளி விட்டு வந்து கூவிட்டு இருந்த இந்த சிஎல்எஸ்ஏ இப்ப பார்த்தீங்கன்னா, 15% வரைக்கும் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்றான். ஸோ இதுக்கு முன்னாடி இவன் வந்து 40, 50% ஏறும்னு சொன்னப்ப, நல்ல ஒரு ஏற்றத்துல இருந்தது. இப்போ அங்கருந்து நல்ல சரிவ குடுத்து, இங்கேருந்து இன்னும் 15% இறங்கும் அப்படின்ட்டு இந்த சேலஸே பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளதான். இதெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாரியான ஒரு அமைப்புகள் வந்து சொல்லக்கூடியத கண்மூடித்தனமா நம்பி முதலீடு பண்றவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. வெள்ளைக்காரன் சொல்ட்டா கரெக்ட் ஆயிரும்ன்ட்டு. ஸோ இந்த மாரிலாம் இந்த மாரி சிஎல்எஸ்ஏ, இன்னும் ஜெஃப்ரி, இன்னும் யார் யாரோ இருக்காங்க. இவங்க பின்னாடி போவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஆட்டோ ஸ்டாக்க குறி வச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த 2 பங்கு தான். டாடா மோட்டார்ஸ் அண்ட் இந்த எம்&எம் 2ம் வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எம்&எம்மோட ஆர்டிக்கிள படிச்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ படிங்க. இன்னும் பல விஷயங்கள் எம்&எம் பற்றி நம்ம அந்த வெப்சைட்ல தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கும் எஜுகேஷனல் ரிலேட்டடா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அது எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். நெறைய விஷயங்கள நம்மளும் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் இவங்கலாம் அவங்களுடைய பிரீமியம் பெட்ரோலோட பிரைஸ பார்த்தீங்கன்னா, உயர்த்தி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ரூ. 2 இருந்து ரூ. 2.35 வரைக்கும் இந்த பிரீமியம் பெட்ரோல் பிரைஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்பப்ப நம்ம பங்குக்கு போனாலே, இது இல்லைங்க, நார்மல் இல்லைங்க, ஸ்பீடு தான் இருக்கு அப்படின்ட்டு நம்மள மண்டை கழுவ வந்து பார்ப்பானுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளே வண்டியில ட்ரையா வந்து போவோம். வேற என்ன பண்றது? தலைவலியேன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் அடிச்சுட்டு வருவோம். இப்ப இதோட காஸ்ட்ட கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. ஓரளவு வந்து ஈடுகட்டலாம் அப்படின்ட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தகைய வேலைய வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு டேல க்ரூடும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குங்க. க்ரூடு வந்து ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு கரண்ட்டா. ஸோ எப்பவுமே நைட் ஒரு 8 மணிக்கு மேல தான் இந்த க்ரூட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட்டே இருக்கும். இன்னைக்கு டேல ஒரு 2% ஏறி இருக்கு. ஸோ ஃபர்தரா என்னென்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இந்த க்ரூடு அதிகமா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு தலைவலி தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க போகுது. என்னைக்கு சால்வ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ மகேந்திரா நிறுவனமும், இந்த ஹெச்பிசிஎல் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஈவி சார்ஜிங் நெட்வொர்க்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ப வந்து மகேந்திரா நிறுவனம் ஹெச்பிசிஎல் கூட வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது
ஸோ இந்த HDFC பேங்க்ல இதுக்கு முன்னாடி இந்த மிடில் ஈஸ்ட்ல நான் நினைக்கிறேன், இந்த கிரெடிட் சூசேவோட பாண்ட பார்த்தீங்கன்னா ஏமாத்தி தலையில கட்டுனாங்க. ஸோ இந்த ரீசன்னால இது கொஞ்சம் கெட்ட பேரும் HDFC பேங்க்குக்கு அந்த டைம்ல ஏற்படுத்துச்சு. ஆனா எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடிய விஷயம் தானே. நம்ம தான் மறந்துருவோமே. இப்போ அதில என்ன பண்ணியிருக்காங்க பேங்க்னா, ஸோ யாரெல்லாம் இந்த வேலையில ஈடுபட்டாங்களோ அவங்களலாம் ஃபயர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ நீக்கியிருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனா, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த முடிவ எடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இது ஒரு நியூஸா இன்னைக்கு HDFC பேங்க் தரப்புலருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோனா பிஎல்டபிள்யூ. ஸோ இந்த சோனா பிஎல்டபிள்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு 62 கோடி கேப்பெக்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கியர் கெப்பாசிட்டிய எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த சோனா பிஎல்டபிள்யூ ஒரு நல்ல கம்பெனி தான். பட் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரமோட்டர் இஷ்யூ ஓடிட்டு இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா, பங்குல பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷனும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம. என்னைக்காச்சும் ஒரு நல்ல அட்ராக்டிவான சான்ஸ் கிடைச்சதுன்னா, அன்னைக்கு யோசிக்காம நம்ம இத ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இத பற்றி நம்ம கொஞ்சம் கூடிய விரைவில் டிஸ்கஸ் பண்றதுக்கும் நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ இத பற்றி நம்ம பல செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம போடும்போது இந்த மாதிரியான பதிவுகள தூக்கி போட்டோம்னா, என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ, அன்னைக்கு டக்குன்னு போய் நீங்க அந்த பதிவ எந்த கம்பெனி பற்றியான பதிவு வேணுமோ, ஈஸியா பார்த்துக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான், இதவே நம்ம இந்த வெப்சைட்ட உருவாக்குனதுல ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு இப்படி இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, பல இத குடுத்து ஈஸியா சர்ச் பண்ணி கம்பெனி வைஸ்ல என்னென்ன அப்டேட் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறதுக்கு அண்ட் ஒரு ரீகால் பண்றதுக்கு நமக்கு இது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பல கம்பெனிஸ பற்றி நம்ம அதில டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுபோக நம்ம வீடியோலயும் கண்டிப்பா பேசுவோம். அதில எப்படியும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, சந்தேகங்கள கேட்பாங்க. என்னால அந்த இடத்துல ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரிப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனே அதில இல்ல. அதெல்லாம் எப்படி எனேபிள் பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியல. அதனால கமெண்ட்ஸ கலெக்ட் பண்ணி நம்ம தனியா கூட ஒரு அந்த ஸ்டாக்க பற்றியான ஒரு டிஸ்கஷன நம்ம போடுவோம். இது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா எத்தனை பேருக்கு ஓகே அப்படிங்கிறது கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Zomato தரப்புல இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, Zomato அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஃபீய ஒரு 19% உயர்த்தியிருக்காங்க. நம்ம இது பிரைஸ் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு ரூ. 2 பார்த்தீங்கன்னா, அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ உயருது. இதனால இன்னைக்கு டேல Zomatoவும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. அப்படியே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஃபீய தொடர்ந்து உயர்த்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இது லாங் டர்ம்ல ஒரு லாபத்த அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ Zomato முடிஞ்சதுடா அப்படின்னு தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு கத. பட் ஃபுட் டெலிவரி நல்லா சூப்பரா பறந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்காங்க. நானே மாசத்துக்கு 4, 5 ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். Zomatoல தான். பட் நான் மெம்பர்ஷிப் போட்டு போட்டுட்டு இருக்கேன். அதனால இந்த ஆனா பிளாட்ஃபார்ம் ஃபீ இருக்கும். டெலிவரி ஃபீ மட்டும் நமக்கு கொஞ்சம் அ இருக்காம போகும். ஒரு 10 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல. பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஃபுட் டெலிவரிய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறுவனங்களும் தொடர்ந்து லாங் டர்ம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டிய கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இப்பல்லாம் என்ன சான்ஸ் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒருக்கா தக்காளி ரேட்டுக்கு வந்தது. அன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தோம்னா, கண்டிப்பா இத புடிச்சிருக்கலாம். அன்னைக்கு நம்ம தான் பயந்துட்டு விட்டுட்டோமே. இப்ப போய் என்னத்த பண்றது? பேசி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாரி ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, அதாவது இதே பங்கு இல்ல. இந்த மாரி சில பங்குகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாரி பங்குகள் ரொம்பவே முடிஞ்சதுடா, இது வேலைக்கே ஆகாது. இழுத்து மூடிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குல ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாமாங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணுங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளே இந்த Zomatoவா இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாத ஒரு உண்மையா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!